வணக்கம். தந்தையின் காலை 9 மணி செய்தி தொகுப்பினை வழங்குவதற்காக நான் பிரியவதனா. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். தீ விபத்திற்கான காரணம் என்ன? தீயை அணைக்கும் பணியில் எவ்வளவு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. கோடை காலத்தில் தினந்தோறும் நாம் ஒவ்வொரு நாளும் தீ விபத்து குறித்த செய்திகளை கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். டெல்லியில் 2 நாட்களுக்கு முன்புதான் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் இன்று அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் 75வது செக்டர் பகுதியில் ஐவி கவுண்டி சொசைட்டி என்கிற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிறது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பு என்பது முக்கியமான செல்வந்தர்கள், பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய உயர்தர அடுக்குமாடி குடியிருப்பு. இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்திற்கான காரணம் இன்னும் சரியாக தெரிய வரவில்லை. ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய தகவல், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி வெடித்ததால் அந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த குடியிருப்பில் வசிக்கக்கூடிய மக்கள் மற்றும் உள்ளூர் வாசிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்து சென்றுள்ள தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்செடுத்து தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் தீயணைப்பு வீரர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. ஏனென்றால் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு 10 முதல் 15 தளங்கள் வரை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு. தீயணைப்பு வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பைப் மூலமாக 6வது தளத்திற்கு மேல் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைப்பதில் தொடர்ந்து சவால் நீடிக்கிறது. இதனால் உடனடியாக தீயை அணைக்கவோ அல்லது முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரவோ முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் தொடர்ந்து தீயை அணைக்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. அநேகமாக கிரேன் போன்ற வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு அதன் மூலமாக தீயை அணைக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீ விபத்தில் தற்போது வரை எந்த விதமான உயிரிழப்போ காயமோ யாருக்கும் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் சில சொத்துக்கள் மட்டும் சேதமாகி இருக்கலாம் என அங்கிருந்து வரக்கூடிய தகவல் தெரிவிக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க.